இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ தலையில நின்னாலும் அவங்க இறங்கி வர மாதிரி தெரியல. கொஞ்சம் ஆற போட்டு பேசி பாப்போமா? ஆற போட்டு பேசுவாங்க. ஏ விஜி வா. விடுமா. பிரச்சனை வேணாண்டி, போயிரலாண்டி. நான் போறேன்னு மட்டும் சந்தோஷப்படாதீங்க. உங்க சந்தோஷம் நீடிக்காது. நான் திரும்ப வருவேன். சரி போயிட்டு வா. பாய் 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 விஜி. எவ்வளவு நெஞ்சு தைரியம் அவளுக்கு. அவ எதுக்காக நம்ம வீட்டுக்குள்ள வந்து இவ்வளவு வேலையும் செஞ்ச தெரியுமாண்ணா? அவளோட வேற எதுக்கு? இந்த குடும்பத்துல ஒரு ஆள் ஆகணும், கார்த்தி அவளோட புருஷனாக்கிக்கணுங்கிற எண்ணத்துல தான் செஞ்சிருக்கா. அவ கார்த்தி மேல ஆசைப்பட்டதெல்லாம் தப்பு இல்ல, அதுக்கு அவ வந்த வழிதான் தப்பு. அத விடு. டேய் இல்லடா, அவ அப்பா இருக்காளனா? ஆமா, அவங்க அப்பா எங்க அம்மாவோட கூட பிறந்த அண்ணன். அந்த உறவை புதுப்பிச்சுக்கலாம்னு நினைச்சு வந்திருப்பா. அதான் எல்லா தப்பையும் கண்டுபிடிச்சு வெளியே அனுப்பியாச்சுல்ல. இனியே அதையே பேசிக்கிட்டு விடு. அப்பா அப்பா பாவண்டா அண்ணன். இப்படி வா. அது மனசோடச்சு. என்ன பேசிக்கிட்டு இருக்க? டேய் நீ என்னடா பேசிட்டு இருக்க? அவ ஏன்டா நம்ம வீட்டுக்குள்ள வந்தா? கார்த்தி மேல ஆசைப்பட்டு வாழறதுக்கு வந்தா? இல்லதான், இந்த குடும்பத்தையும் அண்ணனையும் பழி வாங்கறதுக்காக தான் வந்தா. அவ அப்பா சாவுக்கு என் அண்ணன் தான் காரணம்னு அவ நினைச்சுக்கிட்டு இருக்காடா. ஆமா. அப்புறம் அந்த விஷயத்த நான் அண்ணன் கிட்ட சொல்லணும்ல. சொல்லாதத்த. பாவம், அவர் ரொம்ப நொறுங்கி போயிருக்காரு. நல்ல வேலை நம்ம யாரும் அவரை தப்பு சொல்லல. இப்ப இதையும் சொன்னேன்னு வை, தாங்க மாட்டாருத்த. ஆமா வள்ளிமா, விடுங்க. அவன் நோக்கம் என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. அது நமக்குள்ளே இருக்கட்டும். அது எதையும் மாமா கிட்ட சொல்ல வேண்டாம். வீரா, அவன் அண்ணன் கிட்ட சொன்னான் தானே, அதுவும் கொஞ்சம் சுதாரணமா இருக்கும். இங்க பாருங்க, அவ பொய் சொல்லி ஏமாத்திருக்கான்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல. இதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையிலும் மாமா அவளை நம்ப மாட்டாரு. அதுவே போதும். அதை தாண்டி நம்ம எதுவும் சொல்லி மாமாவை கஷ்டப்படுத்த வேண்டாம். நம்ம தான் இத்தனை பேர் இருக்கோம்ல, நம்ம பாத்துக்கலாம். நீயும் என்ன மன்னிச்சிடுமா? மாமா, என்ன மாமா நீங்க பெரியவரு, நீங்களா என்கிட்ட மன்னிப்பு கேட்க கூடாது மாமா. மன்னிப்பு கேக்குறதுல பெரியவங்க சின்னவங்க எல்லாம் வித்தியாசம் கிடையாதுமா. யாரு தப்பு பண்ணிருந்தாலும் யாருகிட்ட வேணாலும் மன்னிப்பு கேட்கலாம். உன் இடத்துல இன்னொரு பொண்ணு இருந்திருந்தா அவ மனசு விட்டு வேற ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருக்க கூட வாய்ப்பு இருக்குமா. ஆனா நீ கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடி இருக்க. உன்னை பத்தி எல்லாரும் என்னென்னமோ பேசினாங்க. ஆனா எதையுமே நீ பெருசா எடுத்துக்காம உண்மைக்காக இத்தனை நாள் போராடி இருக்க. உன்னை நினைச்சாலே பெருமையா இருக்குமா, பெருமையா இருக்கு. அக்கா தங்கச்சிங்க 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லைன்னு நிரூபிச்சிட்டீங்க. இன்னும் எதுக்கு நான் காத்திருக்கணும்? அந்த விஜய சட்டப்படி என்ன பண்ணணுமோ செஞ்சு முடிச்சிட்டு பிருந்தாவுக்கும் கார்த்திக்கும் முறைப்படி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னா. அத்த கொஞ்சம் பொறுமையாரு. அவெல்லாம் அவ்வளவு வீசி அந்த வீட்டை விட்டு போற ஆள் கிடையாது. அடுத்து அவ என்ன முடிவெடுக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியதை செய்வோம். அவ என்ன முடிவெடுத்தாலும் அடுத்து நம்ம பிருந்தா கார்த்தியை சேர்த்து வச்சுதான் ஆகணும். அந்த முடிவுல இருந்து நம்ம மாறவே கூடாது.
என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஆம், இல்ல நம்ம அவசரப்பட்டு அவளை ரொம்ப சீண்டிட்டோமோ? ஏண்டி அவளுக்கா நீ இறக்கம் பாக்குற? இறக்கம்லாம் ஒண்ணும் பார்க்கல. நம்ம ஏதாவது நாசுக்கா பேசி அனுப்பி இருந்திருக்கலாமோ? இந்த மாதிரி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி கலவரம் பண்ணிருக்க வேண்டாம். அதுவும் அன்னைக்கு நம்ம சொந்த பந்தம் எல்லாருக்கும் முன்னாடியும் நடந்துச்சுல, அதவே அவ காரணமா சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ணுவா. பண்ணுவாதான், அதான அவளோட குணம். அது நமக்கு தெரியாதானே? அதுக்காக அவளுக்கு பட்டு கம்பளம் விரிச்சு போயிட்டு வா மகாராணின்னு அனுப்பிச்சு வைக்க முடியாதுல்ல. அவளுக்கெல்லாம் இதுதான் சரி. இல்லடா, நாளைக்கு பஞ்சாயத்துல போயிட்டு என்ன பேசுறதுன்னு ஒன்னும் தெரியல. என்ன பேசுறது? அந்த பெரிய மனுஷங்க என்ன முடிவு சொன்னாலும் நம்ம முடிவு ஒண்ணுதான். அதுல நம்ம தெளிவா இருக்கணும். அவ டேஞ்சர். இங்க பாரு வீரா, அவ கடைஞ்செடுத்த விஷம். அவ நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்காக மட்டுமே வந்திருக்கா. திரும்பலாம் அவளை வீட்டுக்குள்ள விட்டு நம்மளால காவல் காத்துட்டு இருக்க முடியாதுப்பா. அதான் நமக்கு வேலையா என்ன? அதெல்லாம் சரி வராது. நம்மளா அவளான்னு ஒரு கை பாத்திரலாம். விடு, நீ சாப்பிடு. சரிப்பா, இப்ப என்ன பண்ணலாம்? தாத்தா, என்ன பண்ணலான்னா, பெரிய மனுஷங்க கூப்பிட்டுருக்கீங்க, அந்த மரியாதைக்கு நாங்களும் வந்திருக்கோம். மற்றபடி எங்க முடிவில் எந்த மாற்றமும் கிடையாது. அந்த பொண்ணுக்கும் எங்க அண்ணனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நியாயமா நாங்க தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இவ்வளவு உள்ள தள்ளி இருக்கணும். விட்டது தப்பா போச்சு. என்னப்பா ராமச்சந்திரா, எல்லா விஷயத்தையும் உன் சின்ன மகனை கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமா? நீ எதுவும் பேசுற மாதிரி இல்லையா? வள்ளி, அவனை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லு. நான் அமைதியா இருக்கேன். ஆனா என்ன பேச வைக்கிற மாதிரி பஞ்சாயத்து நடக்கூடாது சொல்லிட்டேன். ஏம்மா, நீ என்னம்மா சொல்ற? ஐயா, எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் என்ன உறவுங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நான் பாட்டுக்கு செவனேன்னு எங்க கிராமத்துல என் பொழப்ப பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏதோ அவகதான் எனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன்னு எனக்கு கூட்டிட்டு போனாங்க. ஏய், நீ பாவம் நினைச்சு நாங்க கூட்டு போனோம். நீ இவ்வளவு பெரிய ஃப்ராடா இருப்பேன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஃப்ராடா? நான் அப்படி என்னத்த ஃப்ராட் பண்ணேன்? பெத்த அம்மாவை செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்க வீட்லயே ஒளிச்சு வச்சவ தானே நீ? என்னம்மா இதெல்லாம்? ஐயா, அது தப்புதேன். நான் அத மறுக்கல. ஏதோ என் சந்தர்ப்ப சூழ்நிலை. அதுக்காக கார்த்தி மச்சானுக்கும் எனக்கும் நடந்ததெல்லாம் இல்லன்னு ஆயிருமா? ஏய், என்னடி நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? நீங்க மண்டபத்துல போதையில என்கிட்ட தப்பு பண்ணல? இல்ல இல்ல, ஏய் இல்லடி. அது என் குடும்பத்தை ஏமாத்த நீ போட்ட திட்டம். ஆத்தி, நான் எந்த திட்டமும் போடல. நீங்க தான் போதையில செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சீங்க.